ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலாவோட ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து செம்ம டென்ஷனே ஒரு விஷயத்த வந்து சொன்னார். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது டிடிஎஃப்பை துச்சமாக மதிக்கிற சீசன் இதுதான் சொல்லிட்டார். ஸோ அது ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னா டிக்கெட்டு ஃபினாலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா இது 13வது வாரம், இதுலேயே வந்து எவிக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அடுத்தது 14வது வாரம், அடுத்தது 15வது வாரம். ஸோ இது இந்த வாரத்தில் கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் லீஸ்ட் ஓட்டு இருக்காங்களோ அவங்க. டிக்கெட்டு ஃபினாலேன்னு ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா டமால்னு போக வேண்டியது தான், பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் டைட்டில் வின்னராக வந்தவங்க யாருமே டிக்கெட்டு ஃபினாலே அடித்ததா சரித்திரமே இல்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த டிக்கெட்டு ஃபினாலே யார் வின் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம், யாருக்கு இது வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக ஜம்ப் ஆகிடுவாங்க. அப்புறம் அதாவது இப்போ அரோரா கையில் கிடச்சது வச்சுக்கோங்களேன், அரோரா அங்கே போயிடுவாங்க. இப்போ வெளியேறணும்னு இருக்கிற அரோராவால் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வெளியே போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் இந்த அம்மா அரோரா பிக் பாஸ் அவரே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி ரொம்ப நேரமாக ஷூ போட்டு வந்துட்டோமா, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் அரோராவும் ஷூ போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் நின்னாங்க. அப்போ தான் பிக் பாஸ் சொல்கிறார். அப்புறமும் நின்னதுக்கப்புறமும் ஆரம்பிக்கலாம், லேட்டாக தான் வந்தாங்க. கமருதன் ஷூலெஸ் போட்டுட்டு உட்காந்து அந்த சிரிச்சுக்கிட்டு. அப்போ தான் பிக் பாஸ் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்னென்னா டிடிஎஃப்பை துச்சமாக மதிக்கிற சீசன் இதுதான். சாரி பிக் பாஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் ஏ ரெக்கார்டுன்றார். இதை நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறமா எல்லாருமே வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு பார்வதி ஒரு பெரிய தவறை பண்ணுறாங்க. ஏன்னா இதில் முக்கியமானது என்னென்னா, காலை வந்து அந்த கட்டை மேலே வைக்கணும். கட்டையே இவ்வளவு தான் இப்படி இருக்குது. அப்படின்னும் போது காலை அங்கே வைக்கணும்னா அது கால் கடுக்கும், ப்ளஸ் வந்து கால் அழுத்தம் கொடுக்கும். எவ்வளோ நேரம் நிற்பாங்க. அப்போ எல்லாருமே ஷூ போட்டு வந்துட்டாங்க. சூப்பராக. இந்த பொண்ணு எப்பயுமே வந்து வீக்லி டாஸ்க்கில் ஷூ போடுறதே கிடையாது. எவ்வளோ டஃப்பாக இருக்கும். இந்த பொண்ணுங்க போடல, திவ்யாவும் போடல, மற்றவங்க எல்லாருமே சூப்பராக உஷாராக போட்டு வந்துட்டாங்க. அதுதான் பெரிய தப்பு. இப்போது ஷூவை போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ ஹீல் மாதிரி இருக்கும். அதனால் இன்னொரு ஹைட் இருக்கும். நம்ம இன்னும் கம்ஃபர்டபுளாக அதை பிடிச்சிக்கலாம். கம்ஃபர்டபுளும் பிடிச்சிக்கலாம், காலும் வலிக்காது. ஏன்னா உள்ள குஷன் இருக்கும். ஏன்னா இப்போ நார்மல் ஷூலேயே குஷன் இருக்கும். இவங்களாம் போடுறதெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ், ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இல்லையா? அதாவது நல்ல காசு செலவு பண்ணி வாங்கிப்பாங்க, நல்ல குஷன் இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பொண்ணு போடாமல் வந்தது பெரிய மைனஸ் பண்ண நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து பாட்டு பாடி ஜாலியாக வந்து இது பண்ணி அதில் வேறு சபரி வேறு கலாச்சார். ஏன்னா சபரி வந்துட்டு கையை உள்ளே விட்டு அப்படி இப்படி அந்த கட்டைக்கு பின்னாடி போய் இப்படி வந்து நின்றுருந்தார். எல்லோரும் சபரி பாருங்கள் அப்படின்னு போய் பார்த்தாங்க. இவரை மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க கலாச்சி விட்டார். அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையவோ காலவோ எடுக்கக்கூடாது. எடுத்துட்டிங்கன்னா அவுட்டு. நகர்த்திக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கலாம், பட் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ பயங்கரமான டஃப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா நார்மல் நின்றுடலாம், கையை மேலே தூக்கணும்னா இப்போ நார்மல் நீங்கள் ஒரு ஃபேனை துடைக்கணும்னா கூட பாருங்களேன், கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு 30 செகண்ட்ஸை கை வலிக்க கடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னும் போது மேலே பிடிக்கணும். ஆனால் என்ன ஒன்று பிடிச்சிக்கிறாங்க. அதில் ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. பட் பயங்கரமான டஃப்பான ஒரு டாஸ்க்கு. எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு தெரியல. அதில் தான் வந்து சுபிக்ஷா வந்து ஃபஸ்ட்டாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து அரோரா லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன் கிடைக்க போகுது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரப்போகுது. ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டாக வெளியே போகிறவங்களுக்கு 9 பாயிண்ட்டு, அதுக்கு அப்படியே எப்படி கம்மியாகிட்டு வருது. ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் குவிஞ்சு கிடக்க போது. இந்த ஒரு டாஸ்கில் யார் அதிகமாக வாங்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு என்ன தான் வந்து விளையாண்டாலும் அவங்களுக்கு அதில் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் வர வாய்ப்பு இருக்குது. இதில் அடிச்சிட்டாங்கன்னா செம மாசு. பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.